ஆதி, எப்படி பாருக்க? எடுமா. அம்மா, ஜெயிலுக்கு போயிட்டு வரவனுக்கு எதுக்குமா இந்த ஆர்த்தி எல்லாம்? ஆதி, இது ஆரத்தி இல்ல, நான் திருஷ்டி கழிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா ஆதி, இனிமேலாவது இந்த வீட்டுக்கு இப்படி பிரச்சனை வராம இருக்கணும். அதுக்குதான். அம்மா, உன்னை எப்படி பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஏதோ கெட்ட நேரம் நம்ம குடும்பத்தை பிடிச்சி ஆட்டுத. அதான் நீயும் அர்ஜுனும் அடுத்தடுத்து ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. உள்ள வாப்பா. வேணாம். உட்காரு. வாப்பா ஆதி. ஐயா, ரொம்ப அப்செட் ஆயிட்டியா? அப்செட் இல்லடா, ஷாக் ஆயிருக்கேன். ஏன்னா தப்பா ஏதாவது நடந்துச்சா? எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆதியை பார்த்து பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணதும் மரியாதை இல்லாம பேசினதும் என்னால அந்த பொறுக்கி பசங்களோட டார்ச்சர் தாங்க முடியல. அந்த சாப்பாடை நினைச்சு பார்த்தாலே எனக்கு பாதி வாந்தியா வருது. God. இப்போ அது புரிஞ்சுக்கப்பா. யாருக்கும் எது வேணா நடக்கலாம். உலகங்கிறது விசித்திரம் நிறைஞ்சது. அதனால தான் மனுஷனுக்கு அடக்கம் போகணும், ரொம்ப ஆட்டம் போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆதி, இனிமேலாவது பிசினஸ் மேல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. இந்த மாதிரி கண்டவனோட சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. Thanks for your advice. பிரச்சனைகளை பார்த்து என்னால பயந்து ஒதுங்க முடியாதுப்பா. டேய், வர பிரச்சனையை சந்திக்கிறது வேற, ஆனா புதுசு புதுசா நாமே பிரச்சனையை உருவாக்க கூடாதுடா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குடா, அதை புரிஞ்சுக்கப்பா. இப்பதான் அவனே வந்திருக்கான். வந்த புள்ள சாப்பிட கூட இல்ல, அதுக்குள்ள ஏன் ஆரம்பிக்கிறீங்க? உங்க உபதேசத்தை ஊருக்கு வச்சுக்குங்க. போங்க. யாரையாவது அடிக்கிறதா இருந்தா வெளியில போய் அடிச்சிட்டு வாங்க. போங்க. என்னமா ஆச்சு? அதை ஏன்டா கேக்குற? வீட்டுக்கு வந்த மருமகன் கூட பார்க்காம மனோவை உங்க அப்பா கை நீட்டி அடிச்சிட்டாரு. அவங்க குடும்ப பிரச்சனை. மனோ ஏதோ சொல்ல போக அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கு இவருக்கு கோவம் வந்துருச்சு. வயசாக ஏமா இப்படி எல்லாம் பண்றாரு இவரு? அவருக்கு தான் வயசாயிடுச்சு, புத்தி கிட்டு போயிட்டாரு. ஆனா உன் பொண்டாட்டி அவ பண்ற கூத்து இருக்கே. அத ப்ளீஸ், அதை விடுங்க. அது எதுக்கு இப்போ? அது முடிஞ்சு போன கதை. நீங்க சும்மா இருங்க மாப்ள. டே ஆதி, நீ ஜெயிலுக்கு போனதை பத்தி இவளுக்கு கொஞ்சமாவது கவலை வேணா? இவ பாட்டுக்கு கொண்டாட்டமா இருந்தாடா. அத்தை விடுங்க அத்தை. அவங்க என்ன வேணும்னு பண்ணாங்க? என்னதாமா நடந்துச்சு? நான் காலம் பூரா ஜெயில இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாளா? அப்படிதான் போல இருக்குடா. நீ இல்லாதத பத்தி இவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இவ பாட்டுக்கு ஜாலியா பொண்ணு மாப்பிளைக்கு சடங்கு சம்பிரதாயம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. ரேகாக்கு இருக்கிற அக்கறை கூட உன் பொண்டாட்டிக்கு உன் மேல கிடையாதுடா. ரேகா அவங்க அப்பாவுக்கு பிரஷர் கொடுத்து அவர் முயற்சி பண்ணலனா நீ இப்ப ஜாமீன்ல வெளியில வந்திருக்கவே முடியாது. ஆனா இந்த உஷா என்னடானா அந்த அபிக்க வக்காலத்து வாங்குறா. என் புருஷனை ஏண்டி டார்ச்சர் பண்றேன்னு அவகிட்ட கேட்க மாட்டாளா. என்கிட்ட என்ன தெரியுமா சொல்ற? உன் மகன் மேல தப்பு இல்லாட்டி அதை கோர்ட்ல நிரூபிச்சுட்டு வரட்டும் சொல்ற. என்ன அது யோசிக்கிற? இவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் பாத்துக்கிறேம்மா. புது கல்யாணம் பண்ணவங்களுக்கு சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க.
என்னடா பாஸ்கரா என்ன பாக்குற? என்ன குடிக்கிற? அதுவா கூழ் குடிக்கிறேன்டா கூழ். ஏன் சாப்பிடலையா? சாப்பிட்டாச்சுடா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூழ் குடிச்சா உடம்பு குறையும்னு சொன்னாங்க, அதான் கூழ் குடிக்கிறேன். உடம்பு குறையுமா? ஆமாண்டா, அதுக்காக தான் தினமும் சாப்பாட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி 4 சொம்பு கூழ் குடிக்கிறேன். உனக்குன்னு தோணுது பாரு. ஆமா, வித்யாவும் புருஷனுங்க அதுங்க 2 பேரும் அந்த உருப்படாத ராஜேஷ் பயலையும் குருவையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. டேய், இதுங்க உருப்படாதுடா, நான் சொல்றேன், இதுங்க உருப்படவே உருப்படாது. ஆமா, நீ சொல்லிட்டாலும் கொஞ்சம் பேசாம இருமா. ஏன் இப்ப என்னாச்சு? பின்ன நீ சொல்றதுக்கு நேர்மாறதான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அபி விஷயத்துல என்னாச்சு தெரியும்ல? என்னாச்சு? நீ அபி பத்தி எவ்வளவு தப்பா சொன்ன, ஆனா இப்போ அபி பக்கம் காதடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? எது? அபி மறுபடியும் பெரிய ஆளாக போறா. என்னடா சொல்ற? அவ நிலைமை ரொம்ப சிக்கலு, கம்பெனியே கைவிட்டு போயிடுச்சுன்னு நீதானடா சொன்ன. ஆனா இப்ப நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அபி கேரளாக்கு போய் சிவதாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டா. சிவதாஸோட ஷேர்லாம் இப்ப அபி கைக்கு வந்துச்சு. அவ சுதாரிச்சிருவா, மறுபடியும் கம்பெனி கைப்பற்றிடுவா. ஃபோர்ஜரி பண்ணி கம்பெனி புடிங்கிட்டாங்கன்னு வாதி மேலும் ரஞ்சன் மேலும் கேஸ் போடுவா. அந்த கேஸ் அபி ஜெயிச்சிருவா. ஜெயிப்பாடா, நிச்சயமா அவ ஜெயிப்பா. அவ யாரு? அவ கண்டிப்பா ஜெயிப்பாடா. என் மருமகளோட ராசி அந்த மாதிரி இருக்குடா. அம்மா, அது மட்டும் இல்லடா, அபி பழைய மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் மனசுருகி எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருப்பேன். எத்தனை கோவில் படிக்கட்டு ஏறி இறங்கி இருப்பேன். என் வேண்டுதலுக்கு சக்தி இல்லாம போகாதுடா. அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டாருடா, கண்ணை திறந்துட்டாரு. ஏய், என்னடா அப்படி பேயறிஞ்ச மாதிரி பாக்குற? பின்றியம்மா, எப்படி சட்டு இப்படி பேச்ச மாத்தி பேசுற? யாரா பேச்ச மாத்துறது? என் மனசு எப்பவுமே ஒரே மாதிரி தான்டா. அபி எப்படியும் ஜெயிப்பான்னு என் மனசு அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான்டா இருக்குது. அவ யாருடா? ஏன் மருமக இல்லையா? பல விஷயங்கள்ல அவகிட்ட என்னோட சாயல் இருக்குடா. அம்மா, உன் கூட யாராவது கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு கலந்துடும். டேய், அந்த ஆதி பையன் என்ன ஆட்டம் ஆடினா, இந்த சமயம் பார்த்து நம்ம அபி சார்பில் நாம 2 பேரும் போய் அவனை 2 திட்டிட்டு வரலாமா? எதுக்குமா? டேய், நாம அபி சைடுன்னு காமிக்குதாண்டா. அப்பதான் என் மருமக அபிக்கு நம்ம மேல ஒரு பிரியம் வரும். இந்த அரசியல் கட்சிக்காரங்க அறிக்கையெல்லாம் இப்படி விட்டு நாங்க இன்னொரு பக்கம் காட்டிப்பாங்களே, அந்த மாதிரிடா. இது பாருமா, அவசரப்பட்டு அப்படி எதுவும் செஞ்சிடாத. ஆதி கிட்ட நீ பேச போய் நான் உனக்கு பணம் கொடுக்கணும். பணம் கொடுன்னு ஏன் சட்டையை பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? ஆமால. சரி, அப்ப அபியை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு வந்துருமா? அபி கிட்ட போய் நீ என்னமா பேச போற? டேய், நாங்க இருக்கோம் அபி, நீ எந்த கவலை வந்தாலும் பயப்படவே பயப்படாத. நாங்க உன் கூட இருக்கோன்னு ஒரு ஆறுதல் வார்த்தை பேசிட்டு வரலாம்டா. நாம மட்டும் அவ கூட இருந்தோன்னு வச்சுக்கேன், அவளுக்கு ஒரு யானை பலம்டா, யானை பலம். நீ வைக்கிறது சோப்புன்னு நான் புரிஞ்சுக்கிறத விட அவன் நல்லாவே புரிஞ்சுப்பா. உன் பேச்சுக்கெல்லாம் அபி மயங்க மாட்டா. போடா கூறுகட்ட பையன், பேச்சுக்கு பேச்சு நீயே என்ன குத்தம் கண்டுபிடிச்சா எப்படிடா? உனக்கு அபி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு எண்ணம் இருக்கு, பட் அவளுக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே. உனக்கு இருந்தா போதும்டா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் பேசுற பேச்சுல அந்த அபி அப்படியே மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகப்பாம்பு மாதிரி ஆடி போய் நிப்பா பாரு. என்னை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. நீ ரெடியா இரு, நான் புறப்பட்டு வந்துடுறேன். அம்மா, இருடா. சொல்லு. அவன் கிடக்குறாயா அனல் ஆண்டியப்பன். பேரை பாரு, அனல் ஆண்டியப்பன். அதென்ன அனல் ஆண்டியப்பங்கிறது மக்களை பார்த்து கொடுத்த பட்டமா? எல்லாம் திருட்டு பசங்கய்யா, காசு கொடுத்து வாங்கின பட்டம். எனக்கு கூட தான் கட்சியில தீ திருவேங்கன்னு பட்டம் தரேன் நானுங்க. நான் ஒத்துக்கலையே. இன்னைக்கு தீ திருவேங்கன்னு சொல்லுவானுங்க, நாளைக்கு திருட்டு பைய திருவேங்கன்னு எதிர்கட்சிக்காரன் சொல்லுவானுங்க. பட்டம்னு ஒண்ணு கொடுத்தா எதிர்கட்சிக்காரங்க கூட கிண்டல் பண்ணாத அளவுக்கு இருக்கணும்யா. தப்பா பேசக்கூடாது, அப்படி ஒரு பட்டமா இருக்கணும். ஆமா, அது மாதிரி ஒரு 4 பட்டமா பார்த்து சொல்லு, நல்லதா? தேர்தல் வரப்போதில்ல, அப்ப காட்டுறேன் இந்த திருவேங்கடம் யாருன்னு. சரி, நான் அப்புறம் பேசுறேன். வாங்க சம்பந்தியமா, கையில என்ன போட்டலாம்? பொருட்காட்சிக்கு போயிட்டு வரீங்களா? பாப்கார்னா? பலகாரம். ஓ,
தள்ளு வண்டியில வாங்கினதா? எல்லாமே நெய்யில சுட்டது. என்ன சம்பந்தமா நீங்க வருங்கால மந்திரி கிட்ட போய் காதுல பூ சுத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமா, என்ன 2 பேரும் மனு நீதி நாள்ல பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? என்ன சார் கிண்டலா? கிண்டல்லாம் இல்ல பாஸ்கர், மேடையில நகைச்சுவை பேசி பேசி பழகிடுச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா, என்ன விஷயம்? உங்க சுமையெல்லாம் குறைக்கலான்னு வந்தோம். ஏன் சுமையை நீங்க குறைக்கிறீங்களா? அதுக்கு பல லட்சங்கள் செலவாகுமே, அது பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி இனிப்பு பலகாரம்லாம் சாப்பிட்டா சுமை குறையாது, சுகர் தான் கூடும். உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. வாங்க. சம்மந்தியம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் இது! என் மனசே பொறுக்கல. பஞ்சம் பொழைக்க ஊர் விட்டு ஊர் டேரா போடுற மாதிரி உங்க கதை ஆயிடுச்சு. இதுக்குதான் சம்பந்தம் பண்ணும்போது பணத்தை பார்க்காம நல்ல மனசை பார்த்து பண்ணணுங்கிறது. என்ன சொல்றீங்க? அட, புரியாத மாதிரி கேக்குறீங்களே. உங்க பையன் மனோவைத்தான் சொல்றேன். காசுக்கு ஆசைப்பட்டு அந்த அணுவை கட்டிட்டு வந்து பெத்த தாய் இப்படி வெளியே தள்ளி விட்டானே. அந்த அணு என்ன இப்படியா குடும்பத்தை பிரிப்பா? பாருங்க, இப்படி நல்ல தங்காள் மாதிரி வீடு விட்டு வீடு வந்து வேற வீட்டுல ஒண்டிக்கிட்டு இருக்கீங்களே, என் கொலை பதறுது. ரொம்ப தான் பதறீங்க. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு. ஏண்டா பாஸ்கரா, பேசாம நின்னுட்டு இருக்கியே, போ ஒரு வண்டியை கூட்டிட்டு வந்து இவங்க சாமான் செட்டெல்லாம் ஏத்து. எங்க போறதுக்கு? அபி, நீ வந்துட்டியா? கிளம்புமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? என்ன அபி குழந்தை மாதிரி கேக்குற? 1000 தான் இருந்தாலும் இது வேற ஒருத்தங்க வீடு தானே. நீ விளக்கேத்த வந்த வீடு எது? ஏன் வீடு? அட, நம்ம வீடு. நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க. உங்க அத்தனை பெரிய தாங்குற சக்தி இந்த அலமேலுக்கு மட்டும்தான் இருக்கு. பாவம், நீங்க எல்லாம் இங்க இப்படி இருக்கும்போது எனக்கு அங்க எப்படிமா சோறு இறங்கும்? போது நிறுத்துங்க. உங்க வீட்டுக்கும் எனக்குமான உறவு தீந்து போன ஒரு விஷயம். கோர்ட்ல வச்சு அது எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. அத பத்தி மேற்கொண்டு பேசவோ இல்ல வேற எந்த சொந்தத்தையும் வளர்க்க வேண்டாம். அதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்க கிளம்புங்க. என்னது? கோர்ட்ல தீந்து போச்சா? அப்படியெல்லாம் தீர்ற சொந்தமா இது? 1000 காலத்து பயிருமா? பயிராவது தயிராவது, அதான் அபி சொல்லிச்சுல. வாய மூடுறா. ஏண்டா பாஸ்கரா, என்னடா பேசாம இருக்க? பேசு பேசு. அபி, பாஸ்கர், உங்க அம்மாவுக்கு தான் புரியல. இல்ல, புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்ல? அபி, படபடன்னு பேசாத, கொஞ்சம் யோசி. மாறாதது எதுவுமே இல்ல. தப்பு பண்ணிட்டு திருத்திக்க முடியாத தப்புன்னு எதுவுமே இல்ல. செஞ்ச தப்ப திருத்திக்க கூடிய நேரம் இதுன்னு கொஞ்சம் பொறுமையா பேசு. பாஸ்கர், எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் தயாரா இருக்கணும். நடந்த தவற திருத்தி சரி பண்ணி என்ன அதுல பொறுத்திக்கணும் நான் விரும்பல. எனக்கு வேற விதமான வாழ்க்கை இருக்கு. அனாவசியமா வந்து எரிச்சல கிளப்பாதீங்க. அபி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பாஸ்கர், ப்ளீஸ். உங்க 2 பேரையும் காயப்படுத்தவோ இல்ல அவமானப்படுத்துறதுக்கோ எனக்கு இஷ்டம் இல்ல. அத பண்ண வச்சிடாதீங்க. நீங்க கிளம்புங்க. ஏண்டா, உனக்கு நான் அப்பவே சொல்லல மானம் கெட்டு போய் இவகிட்ட கெஞ்ச வேண்டான்னு? உனக்கு என்னடா பொண்ணா கிடைக்காது? எதுக்குடா என்ன வம்பு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. டேய், தேவையானதெல்லாம் நமக்கு. நம்ம பெருந்தன்மை யாராவது இங்க புரிஞ்சுக்கிறாங்களா? எல்லாம் திமிரு. உனக்கு எத்தனை பொண்ணுங்க வரிசையில நிக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு வாடா. வரிசையிலன்னா 1க்கு 2 கட்டி வைக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க? வாய முடுறாய். இவெல்லாம் ஒரு மனுஷன் பேசுறான் பாரு. வாடா, உனக்கு ரம்பையோ ஊர்வசியோ நான் கட்டி வைக்கிறேன்டா. வாடா. அம்மா, சொல்றது இருமா, கேளு. பேசிட்டு வாடா. வரேன். நான் சொல்றேன், அம்மா, நீ போ. அம்மா, சொன்னா கேளுமா. போங்கல. அம்மா, பேசிட்டு வரேம்மா. நீ விடுமா. மாமா, அந்த செல்ல கொஞ்சம் கொடுங்க. இந்த அபி. ஹலோ. சொல்லுங்க தோல்ஸ். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி சரி, ஓகே, தேங்க்ஸ், பை. என்ன அபி? சித்தி, தோல்ஸ் எங்களுக்கு வீடு பார்த்துட்டாரு. வீட்டை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேம்மா. நான் போயிட்டு வரேன் சித்தி. போயிட்டு வரேம்மா.